Welcome to Grade 6 Information Technology subject. இன்று நாம் கணினியின் முக்கியத்துவம் என்ற பாடப்பரப்பில் சிலவற்றை இங்கு படிக்க உள்ளோம். அதாவது கணினியின் முக்கியத்துவம். இதில் சிலவற்றை நாங்கள் படிக்க உள்ளோம். கணினியின் முக்கியத்துவம். கணினி என்பது எங்களது வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக உள்ளது. அவற்றை நாங்கள் இப்போது பார்க்கலாம். இப்பாடத்தில் முதலாவதாக கணினியை இனங்காண வேண்டும். அதாவது உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது, எங்களது அன்றாட வேலைகளை, அது வீடுகளாக இருக்கட்டும், அல்லது அலுவலகங்களாக இருக்கட்டும், அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் மிக அதிகமாக கணினியின் உதவியை நாடுகின்றோம். இக்கணினியானது பல வேலைகளை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. பல வேலைகளை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. இக்கணினியின் மூலமாக நாங்கள் மிகவும் பயனுள்ள, எங்களுக்கு தேவைப்பாடு நிறைந்த வேலைகளை பூர்த்தியாக செய்வதற்காக உற்பத்தியாக்கப்பட்ட ஒரு இலத்திரனியல் சாதனமாகும். கணினியானது பல சிக்கலான வேலைகளை, கம்ப்ளெக்ஸ் ஒர்க்ஸ், பல சிக்கலான வேலைகளை மிகவும் இலகுவாக முடித்து தர வல்லது. மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நேரம். மிக குறுகிய நேரத்தில் இந்த சிக்கலான வேலைகளை மிக இலகுவாக எங்களுக்கு செய்வதன் மூலம் நேரத்தை மீதப்படுத்துகின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கணினியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இதன் வேகம். ஆங்கிலத்தில் ஸ்பீட் என்று அழைப்போம். இந்த ஸ்பீடானது, வேகம், வித்தியாசமான பல்வேறுபட்ட கணினிகளுக்கு, கணினி 1, கணினி 2, 3, 4 வித்தியாசமான கணினிகளுக்கு வித்தியாசமான வேகம் இருக்கும். அந்த வேகத்தை ஜிகாஹெர்ட்ஸின் மூலம் நாங்கள் அளப்போம். இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரே வேகத்தில் இந்த வேலையை கணினி செய்யும். அதாவது
ஒரு கணினிக்குள் ஒரு தரவை உட்செலுத்தி அதில் சில ப்ரோசஸ் நடந்து மீண்டும் அது வெளிவரவு அல்லது நாங்கள் அதை அவுட்புட் என்று சொல்வோம். அவுட்புட்டாக எங்களுக்கு தரும். இது உட்செலுத்துகை, ப்ராசஸ், அவுட்புட். இது ஒரே வேகத்தில் நடந்து கொண்டிருக்கும். சாதாரணமாக மனிதர்களை போன்று அல்லாமல் மனிதர்களின் வேகம் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது. மனிதர்கள் களைப்படையக்கூடியவர்கள். ஆனால் கணினியானது அவ்வாறு அல்ல. அது மிகவும் வேகமானது, வேகம் கூடியது. இரண்டாவது, வேலைகளை இலகுவாக்கும். ஈஸி. மூன்றாவது, டைம். அதாவது குறுகிய நேர இடைவெளியில் மிகவும் சிக்கலான வேலைகளை மிக இலகுவாக ப்ரோசஸ் பண்ணி எங்களுக்கு இந்த அவுட்புட்டை தரும். சாதாரணமாக எல்லா கணினிகளும் இதேபோல் வேலை செய்யும். அதாவது ஒரு கணினிக்கு இன்புட், அதுக்கு பிறகு அது ப்ராசஸ் செய்து அவுட்புட்டை எங்களுக்கு தரும். அதாவது இந்த வேலைகளை சாதாரணமாக நாங்கள் கணினியின் அடிப்படையான தொழில் என்று சொல்லலாம். கணினியின் அடிப்படையான தொழில் என்று நாங்கள் கூறலாம். இப்போது இங்கே பார்த்தால் கணினியின் தொழில்கள் நன்றாக கவனிக்கவும். உள்ளிடுதல், முறை வழிப்படுத்தல், அடுத்தது வெளியிடுதல். அதாவது நான் முன் சொன்ன இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் என்பன அதன் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அடிப்படை தொழில்களாக இருக்கின்றது. இது ஒரு கணினிக்கு மட்டும் பொருந்தாது. பொதுவாக இன் ஜெனரல் எல்லா கணினிகளுக்கும் இதையே பின்பற்றுகின்றன. அதாவது உள்ளீடு, முறை வழிப்படுத்துதல், வெளியீடு இன்னொரு சொல் வருவிளைவு, அவுட்புட். ஆகவே கணினி முக்கிய தொழில்களாக இம்மூன்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உள்ளிடுதல், தரவுகளை முறை வழிப்படுத்தல், அதே போல வெளியிடுதல், அவுட்புட். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், இங்கு தரவுகள் உள்ளீடு செய்யப்படுகின்றது. அதே போல இங்கு ப்ரோசஸ் பண்ணப்படுகிறது. நாங்கள் இன்புட் பண்ணின தரவுகள் இங்கு அவுட்புட்டாக வருகின்றது. அதை வருவிளைவு என்றும் அழைப்போம்.
செயற்பாடுகள் செயல்நூல் ஒன்று ஒன்றை பார்க்கலாம். நாங்கள் இந்த அலகை முடித்துவிட்டு அதற்கு வருவோம். ரைட், நாங்கள் இப்போது கணினியின் சிறப்பியல்புகள் பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதலாவது சிறப்பியல்பு கதியும் திறனும். அதாவது நான் மேற்சொன்ன பிரகாரம் the speed and the efficiency, திறன் கதி, எந்த ஒரு தொழிலையும் மிக குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கலாம். ஒரு செகண்டில் பல பில்லியன் செயல்முறைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது கதி, ஒரு கணினிக்கு கதி என்பது மிக முக்கியமாகும். கதி என்பது மிக முக்கியமானது. அதாவது ஒரு செகண்டில் அது செய்யும் தொழிற்பாடுகள் நாங்கள் கதியாக கொள்கின்றோம். ஆங்கிலத்தில் அதை கணினியின் கதியை முன்பு மெகா ஹெர்ட்ஸிலும் இப்போது ஜிகா ஹெர்ட்ஸிலும் நாங்கள் அளக்கின்றோம். சாதாரணமாக கதியும் திறனும் பின்னி பிணைந்தது. கதி ஒரு செகண்டில் எவ்வளவு வேலைகளை அது திறம்பட செய்யும் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக திறன் என்பது கதியுடன் எப்போதும் பின்னி பிணைந்ததாகவே காணப்படும். அது இதில் மிகவும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஸ்பீட், எவ்வளவு வேகமாக ஒரு குறிப்பிட்ட வேலையை எங்களது கணினி செய்து முடிக்கின்றது என்பது. அடுத்தது செம்மை, அக்யூரசி என்று அழைப்போம். செம்மை, அக்யூரசி என்று அழைப்போம். அதாவது எந்த அளவுக்கு சரியான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த செம்மை அல்லது அக்யூரசி. இங்கு பார்ப்போமானால் தரவுகளை அறிவுறுத்தல்களையும் சரியாக உள்ளிடும் போது சரியான தகவல்களை பெற முடியும். அதாவது நாங்கள் இவ்வாறு செய்து, இது ஒரு ஜூஸ் செய்யும் மெஷின், ஜூஸ் மெஷின். நாங்கள் உள்ளீடாக, இது வெளியீடு ஜூஸ். ஸோ நான் உள்ளீடாக விளாம்பழத்தை இந்த மெஷினுள் நான் செலுத்தினால் வாட்டர், நீரும் இதன் செலுத்தும் போது எனக்கு விளாம்பழ ஜூஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் சரியான முறைக்கு எனக்கு விளாம்பழ ஜூஸ் தான் வேண்டும் என்றால் நாங்கள் விளாம்பழம்தான் இந்த இயந்திரத்துக்குள் செலுத்த வேண்டும், அதாவது உள்ளீடாக அனுப்ப வேண்டும். இது வெளியீடாக விளாம்பழ ஜூஸ் தரும். ஆனால் இந்த இயந்திரம் எனக்கு
விழா விளாம்பழ ஜூஸ் தேவைப்பட்டு நான் இதற்குள் பனானா வாழைப்பழத்தை இன்புட் செய்தேன் என்றால் இன்புட் இந்த இயந்திரம் வாழைப்பழ ஜூஸ் தான் எனக்கு தரும், விளாம்பழ ஜூஸ் எனக்கு தராது. ஏனென்றால் எனது இன்புட் வந்து வாழைப்பழமாக இருக்கின்றது. ஆகவே செம்மை நாங்கள் சரியான முறையில் உள்ளீடுகளை தரும்போதோ அதற்கு ஏற்றாற்போல் சரியான தகவல்களை வெளியீடாக அல்லது அவுட்புட்டாக பெற்றுக்கொள்ள முடியும். இது கணினியின் அடுத்த முக்கியமான தன்மையாகும். அடுத்தது நாங்கள் பார்க்க போவது நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை இங்கிலீஷ் நாங்கள் ரிலையபிலிட்டி என்று சொல்லுவோம். நம்பகத்தன்மை செயன்முறையிலும் வருவிலையிலும் நம்பிக்கை கொள்ளலாம். சாதாரணமாக நாங்கள் கணினியை நம்பலாம். அதுதான் நம்பகத்தன்மை. கணினியை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது சரியான முறையில் அதனது ப்ரோசஸ்களை செய்யும். சாதாரணமாக சில வேளை எங்களது மாணவர்கள் 78 28 இரண்டை கூட்டும்போது சில நேரம் 106க்கு பதிலாக 109 அல்லது 107 என்று சில பிழையான ராங் அவுட்புட்டுகளை எங்களுக்கு தருவார்கள். ஏனென்றால் பிழையான அவுட்புட் தருவது ஒரு ஹியூமன் நேச்சர் ஆகும், அதாவது மனிதனின் இயற்கை தன்மையாகும். சில வேளை பிழைகள் வர வாய்ப்பு உள்ளது. ஆனால் கணினியானது அப்படியல்லை. கணினியின் ஒவ்வொரு செயற்பாடுகளும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது இந்த ப்ரோக்ராம் பிழை என்றால் மட்டும்தான் எங்களது அவுட்புட்டுகளும் பிழையாக வரும். சாதாரணமாக ப்ரோக்ராம்கள் பிழையாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஒரு ப்ரோக்ராம் செய்து பல தடவை அந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் செய்வார்கள். அந்த ப்ரோக்ராமை வெளியில் மார்க்கெட்டில் விற்பதற்கு முன்னதாக, சந்தையில் விற்பதற்கு, அதாவது தகவல் தொழில்நுட்ப சந்தையில் விற்பதற்கு முன்பதாக பல தடவை அந்த ப்ரோக்ராம்களை டெஸ்ட் சரிபார்ப்பார்கள். இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட ப்ரோக்ராம்கள் பல தடவை பல்வேறுபட்ட நபர்களால் அதற்கென்றே ட்ரெயின் பண்ணப்பட்டுள்ள நபர்கள் அவர்கள் பல தடவை இந்த ப்ரோக்ராம்களை சரிபார்ப்பார்கள். இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட ப்ரோக்ராம் எப்போதும் நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ அதான் நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி என்று சொல்லுவோம். செயன்முறையிலும் வருவிலையிலும் நம்பிக்கை கொள்ளலாம். அதாவது ப்ரோசஸ் ப்ளஸ் அவுட்புட், இதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம். அதாவது மிகவும் சிக்கலான இலக்கங்களை கூட மிகவும் துல்லியமாக எங்களுக்கு விடைகளாக தரும், அதாவது அவுட்புட்டுகளாக தரும். அந்த அளவுக்கு அக்யூரசி, சரியான உள்ளீடு கொடுப்பதன் மூலம் சரியான வெளியீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மாறாத்தன்மை, த கன்சிஸ்டன்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். அதாவது ஒரு குறித்த செயல்முறை தொடர்பாக ஒரே உள்ளீட்டை வழங்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் அவுட்புட்டுகள் சமனாகும்.
ஸோ இப்போது மாறாத்தன்மை கான்சிஸ்டன்சி ஒரு குறித்த செயல்முறை தொடராக ஒரே உள்ளீட்டை வழங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் விளைவுகள் சமனாகும். உதாரணத்துக்கு நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் எத்தனை முறை இந்த எண்களை உள்ளீடாக கொடுத்தாலும் எங்களுக்கு வரும் விடை 14ஆகவே இருக்கும். அது மாறாது. சாதாரணமான மனிதன் கால்குலேட் பண்ணும்போது சில வேளை அவசரத்தில் அல்லது மறதியாக சில வேளை 7+7 வித்தியாசமான 14ஐ தவிர்த்து வேறு நம்பர்களை சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கணினியில் அவ்வாறான வாய்ப்புகள் வராது. அதைத்தான் நாங்கள் மாறாத்தன்மை என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல்முறை தொடர்பாக ஒரே உள்ளீட்டை வழங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் வருவிளைவுகள் சமனாகும். அதாவது நீங்கள் கொடுக்கும் இன்புட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வர அவுட்புட்டுகள் எத்தனை முறை கொடுத்தாலும் அதே இன்புட்டை அவுட்புட்டுகள் சமனாகவே வரும். அடுத்த முக்கியமான இது தேக்க கொள்திறன், அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது அதிக அளவான தகவல்களை இது சேமிக்கும். அதிக அளவான தகவல்களை இது சேமிக்கும். அதேவேளை அவற்றை ஒரு குறித்த செயல்முறைக்கு தேவையான எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இன்புட்டின் மூலம் கணினிக்கு செலுத்தப்பட்டது, அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக தரும். இந்த அவுட்புட்டானது வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இந்த அவுட்புட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு திரை அல்லது ஸ்க்ரீன், மேபி மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அடுத்தது பிரிண்டர், கணினி திரை, இவர்களுக்கு அவுட்புட்டாக செலுத்தும். அதேவேளை இதை கோப்புகளாக, அதாவது ஃபைல்ஸ் சேமிக்கும். இந்த சேமிப்பது அதன் ஹார்ட் டிஸ்கில் பின்னர் நாங்கள் பார்ப்போம். ரைட், இவ்வாறு சிடியிலும் சேமிக்கலாம். இவ்வாறு வித்தியாசமான இடங்களில் வரும் அவுட்புட்டானது பாவிக்கப்படும். ஃபைல்களில் சேமிக்கப்படும், சிடிகளில் சேமிக்கப்படும், அல்லது திரையில் நாங்கள் அதை எங்களது அவுட்புட்டுகளை வெளியீடுகளை பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த தேக்க கொள்திறன், அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டோரேஜ், அதிக அளவு தகவல்களை தேக்கி வைப்பதற்காக இருக்கும். இப்போது பின்னொரு காலத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் சேவ் செய்து வைத்த, அதாவது தேக்கி வைத்த எங்களது ஃபைல்களை மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இவ்விடத்தில் சொல்லப்படுகிறது. அவற்றை ஒரு குறித்த செயல்முறைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொள்ளலாம். காஸ்ட். அடுத்து, கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவு பணம் செலவிடப்படுகின்ற போதிலும் பராமரிப்பதற்கு அதிக பணம் தேவைப்படுவதில்லை. ஆரம்பத்தில் கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் அதிக அளவு பணம் செலுத்த வேண்டும். தற்போது ஒரு 45,000 ஒரு தொடக்கம் ஒரு 75,000 வரையில் ஒரு முழுமையான கணினியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பிரிண்டர், ஸ்பீக்கர், அதாவது எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மடிக்கணினி என்றால் சாதாரணமாக ஒரு 85,000 தொடக்கம் 125,000 வரையில் ஒரு நல்ல செயற்திறன் மிக்க மடிக்கணினியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆரம்ப கொள்வனவில் அதிக அளவு பணம் செலவிடப்படுகின்ற போதிலும்
பின்னர் பராமரிப்புக்காக அந்த அளவுக்கு பணம் எங்களுக்கு தேவைப்படுவதில்லை. அது ஒரு நன்மையாக இருக்கின்றது. அடுத்தது நுண்மதி. வழங்கப்படும் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொழிற்படும், எனினும் மனிதனை போன்று சுயமாக சிந்திக்காது. நான் ஆரம்பத்தில் கூறிய ப்ரோக்ராம் இது கணனிக்கு செலுத்தப்படும். கணனியில் இந்த ப்ரோக்ராம் செய்து வைக்கப்படும். இந்த ப்ரோக்ராத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றொரு நுண்மதி நாங்கள் அனுப்பும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப கொமாண்ட்ஸ், நாங்கள் என்ன கொமாண்ட் பண்ணுறோமோ அந்த கொமாண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கணினி செயற்படும். ஆனால் அதனால் சுயமாக சிந்திக்க முடியாது. அதாவது மனிதரை போன்று சுயமாக சிந்திக்காது. சில வேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது விஞ்ஞானிகள் தற்போது மனிதனை போன்று சிந்திக்கக்கூடிய மெஷின்களை, ரோபோட்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ரோபோட்ஸ்களை இப்போது செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் மிகச்சரியாக மனிதனை போன்று சிந்திக்காவிட்டாலும் ஓரளவு இந்த தொழில்நுட்பம் வாய்ந்த ரோபோட்கள் சிந்திக்கின்றது. உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். இது உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். இதை ஆங்கிலத்தில் எம்பெடட் சிஸ்டம் என்று நாங்கள் அழைப்போம். அதாவது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பாவிக்கும் வாஷிங் மெஷினை எடுத்துக்கொண்டால் அதன் ஸ்டார்ட், போஸ், பல பட்டன்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த பட்டன்கள் அதன் பின்புறம் ஒரு சிறிய உட்பொதிந்த கணினி தான் அதனுள் உள்ளது. உதாரணத்துக்கு ஏசி, குளிரூட்டி, அதிலும் உட்பொதிந்த, அதாவது எம்பெடட் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் உட்பொதிந்த கணினிகள், அதாவது மிக நுண்ணிய சிறிய அளவில். இவ்வாறு பல வெவ்வேறு வகையான இடங்களில் இந்த உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு சலவை இயந்திரம் துணியை சுயமாக சலவை செய்து உலர்த்தி வெளியே கொண்டு வரும். அதாவது அந்த வாஷிங் மெஷினுள் உள்ள உட்பொதிந்த கணினிகள், அதாவது எம்பெடட் சிஸ்டம், இந்த கொமாண்ட்ஸுகளை கொடுத்து அதற்கேற்றாற்போல் அந்த மெஷின் வேலை செய்கின்றது. அதை இவ்விடத்தில் கிளியராக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். செய்நிரலுக்கு ஏற்ப தொழிற்படுகிறது என்று அழைப்போம். செய்நிரலுக்கு ஏற்ப, அதாவது கொமாண்ட்ஸ். நான் ஆரம்பத்தில் கூறியவாறு கொமாண்ட்ஸ்களுக்கு ஏற்ப அந்த உட்பொதிந்த கணினி உள்ள சாதனங்கள்
தொழிற்படும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் துணிச்சலவை பொறி, நவீன தொலைக்காட்சிகள், சூட்டிகை செல்லிட தொலைபேசிகள், நவீன மோட்டார் வாகனங்கள் ஆகியன கணினி செய்நிரல்களுக்கு ஏற்ப தொழிற்கிறது. அதாவது கொமாண்டின் மூலம் தொழிற்படக்கூடிய கணினி உட்பொதிந்த சாதனங்களாகும். இவற்றினுள்ளே இருக்கும் கணினி செய்நிரல்கள் உட்பொதிந்த எம்பெடட் கணினி தொகுதிகள் எனப்படும். உதாரணமாக நீங்கள் இந்த படங்களில் பார்க்கலாம். உட்பொதிந்த கணினி உட்பொதிந்த கணினி சாதனங்களுக்கு உதாரணமாக மொபைல் ஃபோன், வாஷிங் மெஷின், கார், நவீன லேட்டஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள், தென் நவீன தொலைக்காட்சிகள். இவ்வாறு நாங்கள் உதாரணங்களை பார்த்து கொண்டு போகலாம் உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்களாக. நல்லது. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம்.